அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. நல்ல மருந்து மருந்து சுகம் நல்கும் நாயகன் தந்த மருந்து. நல்ல மருந்து மருந்து அது சுகம் நல்கும் நாயகன் தந்த மருந்து. அருள் வடிவான மருந்து, அருள் வடிவான மருந்து என்றும் அற்புதம் திகழும் மருந்து, என்றும் அற்புதம் திகழும் மருந்து. நல்ல மருந்து மருந்து சுகம் நல்கும் நாயகன் தந்த மருந்து. இப்படி நம்ம உள்ள இந்த 9 சக்கரத்துலேயும் ஏகப்பட்ட மருந்து இருக்குது. அதான் வள்ளல் பெருமான் நல்ல மருந்து மருந்து சுகம் நல்கும் நாயகன் தந்த மருந்து அப்படின்றார். அப்புறம் என்ன சொல்றாரு, பொன்னுடம்பு எனக்கு பொருந்திடும் பொருட்டே, பொன்னுடம்பு எனக்கு பொருந்திடும் பொருட்டே என்னுடல் கடந்த என்னுடைய அன்பே, என்னுடன் கலந்த என்னுடைய அன்பே என்றார். இந்த மருந்தை நாம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சோம்னா பொன்னுடம்பு ஆயிடணும். பொன்னுடம்பு எனக்கு பொறிஞ்சிடும் பொருட்டா என் உள்ளம் கலந்து என்னுடைய அன்பு என்றார். இந்த இடத்துல நம்ம ஆழ்ந்து உள்நோக்கி பார்க்கணும். என் உள்ளதான் இருக்கிற, என் உள்ள இருக்கிறத உன்னுடைய தரத்தை நான் அறியலை அப்படின்றார். அவர் அறிஞ்சிட்டாரு, நமக்கு சொல்றாரு. அதில் நமக்கு அநாதக சக்கரம். அநாதகம்னா இந்த 2 மார்புகள் நடுவில் இருக்கிறது அநாதகம். இந்த சக்கரம், அநாதக சக்கரத்தை நம்ம இயக்கும்போது பொன்னுடம்பு ஆகுமா, உடம்பு நம்ம மேனி சிவந்துருமா, மேனி சிவந்து பொன்னுடம்பு ஆகுமா. அதனால் அநாதக சக்கரத்தை இயக்கினால் தைமஸ் என்னும் சுரப்பியை சக்தி ஊட்டும். அந்த அநாதக சக்கரத்துக்கு தைமஸ் என்னும் சக்தியை சக்தி கொடுக்குமா, சக்தி ஊட்டுமா. இந்த சக்கரத்தை மிதமாக இயங்கணும் அப்படின்னு நம்ம பாவனை பண்ணோம், அவ்வளோதான். மிதமாக இயங்கணும்னு நம்ம பாவனை பண்ணோம், அவ்வளோதான். மிதமாக இயங்கன்னு இப்படி நம்ம அந்த இப்படி கையை காமிச்சிக்கும் போது அது மிதமாக இயங்க ஆரம்பிக்கும். அப்புறம் இந்த அநாத சக்கரத்தால் இருதயம், நுரையீரல், நுரையீரலுக்கு 100% ஆக்சிஜன் வேணும். அப்போ 100% ஆக்சிஜன் கொடுத்தா நம்ம உடம்புல உள்ள அனைத்து உறுப்புக்கும் நல்லா உறுப்புகளும் இயங்கும். அதுதான் நாம் என்ன செய்யணும் கேட்டால், ஆரம்ப நிலையில் இப்படி இழுக்கணும். இப்படி இழுத்து இழுத்து அடிச்சுக்கிட்டே இருக்கணும். ஆரம்ப நிலை அது. ஆரம்பத்தில் போகிறவங்க நிறுத்தக்கூடாது. ரேசகம் கொம்பகம் போகிறதுன்னு சொல்லுவாங்க. இழுக்கணும், நிறுத்தணும், விடணும், அதான் அதனுடைய அர்த்தம். அது சித்திரமும் கைப்பழக்கம். அது இதுலேருந்து மேலே போகும்போது தான் அது ஆரம்ப நிலையில் இதுவே போதுமானது. இதை நீங்கள் செய்யும்போது இந்த கழுத்து வலி, தோள்பட்ட வலி, இந்த தோள்பட்ட வலி, இந்த சோல்டர்லாம் வலிக்குது என்னன்னு கேட்டால் இந்த அநாதக சக்கரம் தான். அநாதக சக்கரத்தை இயக்கும்போது இந்த வலியெல்லாம் கொஞ்சம் நரம்புக்கு சக்தி விட்டும், நரம்பு நல்லா இருக்கும், எலும்பு நல்லா வலுவடையும். அதுதான் நல்ல மருந்துன்றாரு. உள்ளே இருக்கிற மருந்தை பார்த்தாக்க வெளியே இருக்கிற மருந்து தேவையில்லைன்னு சொல்கிறாரு. நல்லா ஆழ்ந்து பார்க்கணும். நம்ம உள்ளே இருக்கிற மருந்தை பார்த்தா வெளியே இருக்கிற மருந்து நமக்கு, ஏன்னா அவர் மருந்து சாப்பிட்டது கிடையாது, வெளியே இருக்கிற மருந்துலாம் நமக்கு தேவையில்லை. இந்த நுரையீரலும் இதயமும் 100% நல்லா இருந்தால் நம்ம 100 ஆண்டு வாழலாம். எந்த பிரச்சனையும் இருக்காது, நோயே வராது, நோயே அணுகாது. அநாதக சக்கரத்தை மட்டும் இப்படி முன்பக்கம், இதை நல்லா நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கணும், முன்பக்கம் சக்தி ஊட்டக்கூடாது. சித்தர்கள் சொல்கிறாங்க, அநாதக சக்கரத்தை பின்பக்கமாக சக்தி ஊட்ட வேண்டும். அந்த ஒரு சக்கரத்தை மட்டும் நல்ல ஞாபகத்தில் வரணும், நமக்கு ஞாபகம் வச்சுக்கணும். மற்ற சக்கரங்களை முன்பக்கம் சுழட்டணும். ஆனால் மின்பக்கம் நம்ம சுழட்டும் போது சக்கரம் பின்பக்கமாக இருக்கிற மாதிரி பாவனை பண்ணணும். முன்பக்கம் நம்ம சக்தி கொடுக்குறோம், சுழட்டுறோம். ஆனால் பின்பக்கம் சக்கரம் இருக்கிற மாதிரி 1 அடிக்கு ரவுண்டாக சக்கரம் சுழல்ற மாதிரி பாவனை பண்ணிங்கன்னா மேன்மையான சிந்தனைகள், நுண்ணறிவு, அப்படி நம்ம உடம்புல நோயே அணுகாது.
இருக்கிற நோய் கொஞ்சம் கொஞ்சம் படிப்படியாக குறையும். இதை ஞாபகம் வச்சுட்டு இந்த சக்கரத்தை மட்டும் பின்பக்கமாக சக்தி ஊட்ட வேண்டும். இதுதான் முக்கியமானது. ஏன்னு கேட்டால் எல்லாரும் சொல்லின்னு வராங்க, எந்த சக்கரத்தை எப்படி இயக்கணும்னு சொல்லலை. என்னுடைய சிற்றறிவுக்கு இது கரெக்டாக கிடச்சிருக்கு. நான் அதை உங்களுக்கு சொல்கிறேன். நானும் இயக்கி பார்க்குறேன், நல்லா தான் இருக்குது. இப்போ இந்த கழுத்து வலி, இந்த தோள்பட்ட வலியெலாம் இது செஞ்சாக்க குறையும். ஆனால் ஒரு நாளில் குறையாது. காலையில் 3 நிமிஷம், மத்தியானம் 3 நிமிஷம், சாயந்தரம் 3 நிமிஷம். அப்படி இல்லைன்னா காலையில் 6 நிமிஷம், சாயந்தரம் 6 நிமிஷம். இது செஞ்சுட்டு தான் சாப்பிடணும். இப்படி செஞ்சுன்னு வந்தோம்னு சொன்னால் கண்டிப்பாக அந்த சக்கரம் முறையாக எழுணும். இதில் ஞாபகம் வச்சு வேண்டியது என்னன்னு கேட்டால், இந்த சக்கரங்கள் மிதமாக சுழல வேண்டும். இது நான் மறக்கூடாது. அநாதக சக்கரத்தை பின்பக்கமாக சக்தி ஊட்ட வேண்டும், மின்பக்கம் ஊட்டக்கூடாது. இதுதான் ஞாபகம் வச்சுக்கணும். அதனால் இதை மின்பக்கம் ஊட்டினால் என்ன வரும் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். மின்பக்கம் சக்தி ஊட்டினால் அதில் எந்த லாபமும் இல்லை. அதான், வேற ஒன்றும் இல்லை. அதில் என்ன, நமக்கு சக்கரம் எல்லா சக்கரமும் கரெக்டாக சுழண்டாது தான். அப்படி சுழலன்னு சொன்னால் நமக்கு எப்பயும் இருக்கிற மாதிரி தான் அது. அதனால் முக்கியமான சக்கரம் இது. அல்சர், குடல் புண், சேரண சக்தி கோளாறு, தீனிப்பை கோளாறு, மூச்சு திணறல், இதெல்லாம் வரக்கூடிய இடம் இந்த சக்கரம். அப்போ பின்பக்கமாக சக்தி ஒரு வெரி வெரி சிம்பிள். இது அது பின்பக்கமாக சக்தி ஊட்ட வேண்டும். இது ஒன்று மட்டும்தான். அன்பே சிவமானார். இப்படி அன்பே சிவம் என்றால் திருமூலர். இந்த சக்கரத்தை இயக்குபவர்கள் நன்றாக இயக்கினால் அவர்கள் அன்பாக இருப்பார்கள். மெல்லிய இதில் பேசுவார்கள், தாழ்ந்த குரலில் பேசுவார்கள், எந்த தவறும் செய்ய மாட்டார்கள். இது தவறு, இது சரி, இது தப்புன்றது கரெக்டாக அவங்களுக்கு தெரியும். இந்த சக்கரத்தை முறையாக இயக்கும் பொழுது அவங்களுக்கு தெய்வீக சக்தி மேன்மை பெறும். தெய்வீக சக்தி மேலே மேன்மை பெறும். அதனால இந்த சக்கரத்தை நாம் இது நல்லா ஞாபகம் வச்சுக்கிட்டு இல்லை எழுதி வச்சுக்கிட்டு இந்த ஒரு சக்கரத்தை மட்டும் பின்பக்கமாக சக்தி ஊட்ட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இந்த சக்கரத்தை முறையாக செய்தோம்னு சொன்னால் இதயம் மட்டுமல்ல, நுரையீரல், மண்ணீரல், கல்லீரல், கிட்னி, இதெல்லாம் 100 வயசு வரைக்கும் புதுசாக இருக்கணும். ஏன்னு கேட்டால் நம்ம சக்தி கொடுத்துட்டே இருக்கோம். அது சோர்வு அடையும் போது நம்ம சக்தி கொடுக்குறோம், அப்போ நோய் குறையும். இதெல்லாம் என்னுடைய ஆசாரெலாம் இதை செஞ்சு பார்த்து தான் எனக்கு சொன்னாங்க. இது கற்பனை அல்ல, செஞ்சு தான். அதனால நான் சொல்கிறேன், என் உரைவோர் என் மொழிவோர் பொய்மொழி என்று எண்ணாதீர், என் மொழிவோர் பொய்மொழி என்று எண்ணாதீர் அப்படின்னு சொல்லுவார். சத்தியம் சொல்கின்றேன் அப்படின்வார். சத்தியம் சொல்கின்றேன் அப்படின்வார். அதுபோல் இது நாங்கள் 100% அனுபவிச்சு தான் சொல்கிறோம். இல்லை, ஏன்னு கேட்டால் நீங்கள் அதை செஞ்சு திருப்திப்படணுன்றதுக்காக தான். ஆனால் இதுக்கு எந்த வித பத்தியமும் கிடையாது. இது சக்கரத்தெல்லாம் இது இயக்கலாம், போகலாம், இது இப்படி தான் வரணும், இப்படி தான் இருக்கணும், அதெல்லாம் எந்த கட்டுப்பாடும் கிடையாது. நீங்கள் இதை முறையாக செய்தால் நீங்கள் பக்குவப்படுவீர்கள். அதாவது நீங்கள் இது ரைட்டு தப்பு அப்படின்னு தெரிஞ்சிடும். இப்போ இருட்டில் இருக்கிறவங்களுக்கு என்ன செஞ்சோன்னு தெரியாது, நம்ம எப்படி இருக்கிறோன்னு தெரியாது. வெளிச்சத்தில் வந்தால் கரெக்டாகிடுவாங்க. அதே தான் இது. அதில் எடுத்த உடனே இதுக்கு எந்த கண்ட்ரோலும் கிடையாது. வாசியை மட்டும் பழக்க வேண்டும். வாசின்னு சொன்னீங்கன்னா சிவாய நமன் வந்துடும். வாசி 2 எழுத்து சொன்னா இல்லை, அப்படி அது சொல்ல முடியல. சிவசிவா 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 அப்படி சொன்னீங்கன்னா சிவாய நம என்று சிந்தித்து இருப்போருக்கு அபாயம் ஒரு நாளும் இல்லை என்று சொல்லி இதோட இந்த அநாத சக்கரத்தினுடைய பயனை உங்களுக்கு தெளிவாக என்னால் முடிந்த வரைக்கும் சொல்லியிருக்கிறேன். இதை நல்லதை மட்டும் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று கேட்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். ஐயங்கிரியம் சௌம் சந்திரலட்சுமி நமஹ.